ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட்டு போட்ட போது நிறைய பேருக்கு டவுட், அது என்ன பேக்கரியா இல்லை அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னலாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சேனலில் என்னோடய பேக்கிங் ஜேர்னி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி பேக்கிங் ரூம் டூர் வந்து டீட்டெயில்டாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்கள் கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். அது வந்து அகாடமியும் இல்லை, பேக்கரியும் இல்லை, அது என்னோடய பேக்கிங் ரூம். நான் வந்து சொன்னது மாதிரி பேக்கிங் ரூம் டூர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த பேக்கிங் ரூம் எப்படி ரெடியாச்சு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷனும் நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் கிச்சனில் வச்சு தான் பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக ஆரம்பிச்சிச்சு. பேக்கிங் டூல்ஸ் எல்லாமா கிச்சனில் ஸ்பேஸே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அப்படி தான் நான் என்ன பண்ணேன்னா, கிச்சன் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு ஆல்ரெடி இருந்த கிச்சனை நான் பேக்கிங் ரூமாக கன்வெர்ட் பண்ணி பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாமே வச்சு அதை செப்பரேட் பேக்கிங் ரூமாக வச்சு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் போக போக ஆர்டர்ஸ் எல்லாம் கூடுதல் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் பத்தலை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃப்ரிட்ஜ் வந்து நான் பெருசாக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு செப்பரேட் வீடியோ நான் போட்டிருந்தேன். பெரிய ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தேன். தென் ஸ்டாண்ட் மிக்சர், வேறு ஒரு ஸ்டாண்ட் மிக்சர், கொஞ்சம் கூட கெப்பாசிட்டி கூடுதலோட ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கியிருந்தேன். அப்படியெல்லாம் ஆகும்போது எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேபிள் மட்டும்தான் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த கவுண்டர் டாப் மட்டும்தான் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃப்ராஸ்டிங், ஐசிங் எதாக இருந்தாலும் இதில் தான். அதே மாதிரி ஃபாண்டன் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஒரு டேபிளில் தான். ஸோ எனக்கு 1 by 1, அதாவது ஒரு ஒர்க் முடிச்சுட்டு தான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் கூட இருந்தால் தான் என்னை ஒர்க்குக்கு வந்து ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக செய்ய முடியும். அதாவது இந்த ஃபாண்டன் ஒர்க் பாதியில் இருக்குன்னா அடுத்த வேறு ஏதாச்சும் ஒர்க் இருக்குன்னா அதை அப்படியே வச்சுட்டு எனக்கு அடுத்த வேலை செய்ய முடியாது. ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் அடுத்தடுத்த ஒர்க்குகள் செய்ய முடியும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுவும் எனக்கு வேற ஒரு ஆசை, எல்லாருக்கும் இருக்கும்ல, அது ஒரு ஆசை இருந்தது. எனக்கு செப்பரேட்டாக ஒரு ரூம் பண்ணணும், நம்ம நேம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. போர்டு வைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ போர்டு வைக்கிறதா இருந்ததுன்னா லீகலாக நிறைய மூவ் பண்ண வேண்டியது உண்டு. நம்ம சும்மாலாம் கொண்டு வெளியில் போர்டு மாட்ட முடியாது வீட்டுக்குள்ளே பிஸ்னஸ் செய்யும்போது. ஸோ போர்டு வைக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்யணும் இல்லையா. அப்போது செப்பரேட் இபி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ வீட்டுக்குள்ளாலே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்து வெளியில் போர்டு வைக்க முடியாது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வீடு எப்போ பார்த்தாலும் மெஸ்ஸியாகவே இருக்கும். என்னுடைய இந்த வாஷ் பேசின் ஏரியா காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஏரியா. ஸோ அதில் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் பவுல், ஏன்னா அந்த பெரிய பெரிய பவுல்ஸு, தென் அந்த எல்லாமே தெரியும் இல்லையா. கிச்சனும் அண்ட் பேக்கிங் அண்ட் கிச்சன் ரெண்டுமே ஒரே இதில் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது. பட்டர் பேப்பர்ஸ் ஒரு சைடில் பறந்துட்டுருக்கும், கேக் க்ரம்ஸ் கீழே விழுந்திருக்கும். அப்படி ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் வீடு மெஸ்ஸியாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸ் ஆர்டர்லாம் இருக்கும்போது அப்படியே இருக்கும், வீடு ஒரு டைப்பாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் டிசைட் பண்ணேன், செப்பரேட்டாக நம்ம ஒரு ரூம் பண்ணலாம், வீடு மாதிரி பார்த்துக்கலாம், பிஸ்னஸ் தனியாகவே செய்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து பேக்கிங் ரூம் வந்து நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். நான் பேக்கிங் ரூம் வந்து எங்கே பண்ணியிருக்கேன்னா, வீட்டோட ஃப்ரெண்டில் தான், கார்போர்ச்சுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூம் செப்பரேட்டாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 to 60 days, 2 months வரைக்கும் ஆச்சு அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. என்னுடைய பழைய பேக்கிங் ரூம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதில் வந்து நான் அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி நான் வச்சுருந்தேங்கிறதெல்லாம் காமிச்சேன். ஸோ இருந்த இடத்துலையா நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் முடிஞ்சது வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரியே நான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ புதுசாக ஒரு பேக்கிங் ரூம் போடும்போது நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு எப்படி வேணும், என்னோடய ரூம் எப்படி வேணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி ஒவ்வொரு டூல்ஸ் எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணோம், அந்த டூல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ட்ராயர் செட்டப் எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நான் வந்து பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். அது மாதிரியே ஒரு குட்டி ரிசப்ஷன், தென் ஓடிஜி வைக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணியிருந்தாங்க. இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே அவங்க தான் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதேமாரி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா, என்னோடய ஷாப்போட நேம் போர்டு. ஸோ கொஞ்சம் யூனிக்காக பண்ணுவோம், வெளியில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி பண்ணுவோம், எங்கள் ஏரியாவில் இல்லாதது மாதிரி கொஞ்சம் லுக்காக இருக்கிறது மாதிரியே செய்வோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெரைட்டியாகவே பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய பேக்கிங் ரூம் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் பெட்டராக சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே ஃபுல்லாக நான் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் அப்படியெல்லாம் கண்டினியூஸாக எடுக்க முடியலை. அப்போமா டைம் கிடைக்கும்போது போய் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படிங்கிற போல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட வந்து அந்த ஒர்க்கிங் ப்ராசஸுக்குள்ள கிளிப்ஸ் இருக்குது. ஸோ அப்புறமா ஷாப் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா நான் அப்படி யாரையும் இன்வைட் பண்ணலாம் இல்லை, வீட்டு பக்கத்தில் ஒரு 2-3 பேரை கூப்பிடணும். அதுக்கப்புறமா எங்கள் 2 ஃபேமிலி லெவலில் பேரண்ட்ஸ், அவ்வளோ பேர் தான்.
யாரையும் இன்வைட் பண்ணல. அந்த மாதிரி சிம்பிளாக ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இது வந்து இப்போ பேக்கரி எல்லாம் இல்லை, இப்போ எல்லோரும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு. என்னோடய பேக்கிங் ரூம் தானே, ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நமக்கு ரெகுலர் ஆர்டர் தர தான் போகிறாங்க. அதனால் நான் அப்படி பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணலை, சிம்பிளாக ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணி பேக்கிங் ரூம் வந்து ஓப்பன் பண்ணோம். ஓப்பனிங் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் வந்திருந்த கெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக்கும் டீயும் கொடுத்துருந்தோம். அது வண்டி முன்னாடியே வந்து நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஹோம் பேக்கிங் பண்ணிவிட்டு ஒரு கேக் கூட கட் பண்ணலன்னா எப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு கேக் செய்து கட் பண்ணி அதையும் எல்லாருக்குமே கொடுத்தோம். ஸோ என்னுடைய பேக்கிங் ரூம் இதுதான். ஜஸ்ட்டு அந்த இன்டீரியர் லுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய பேக்கிங் ரூம் ஸ்டோரி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண, எனக்காக ப்ரே பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.